வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. அதிகாலை 5 மணிக்கு கிளம்பிய வண்டியில் முதல் ஆளாக நல்ல தும்பைப்பூ நிற வேட்டி சட்டையில் ஓட்டுநர் அருகே விரைப்பாக அமர்ந்திருந்த கலையரசனை கண்டு ரிஷிகேஷுக்கு அத்தனை சிரிப்பாக இருந்தது. சும்மா இருக்க மாட்டீங்க என்று மெல்லிய குரலில் கடிந்தபடி தன் முழங்கையால் அவனை ஒரு இடி இடித்தாள் ஆராதனா. இல்ல, இவருக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? சரி விடுங்க, மொத்தமா முறிச்சுக்காம அவரா இறங்கி வந்திருக்காரே. மெல்ல திரும்பி தன் முகத்தை பார்வையிடுபவனிடம் என்ன என்று புருவம் உயர்த்தினாள். யார் வீட்டு பூஜை அறையில யார் விளக்கேத்துறது? கண்ட ஒழுக்கம் கெட்டவளுக்கெல்லாம் அங்க நுழைய அனுமதி இல்ல. வீட்டுக்கு உள்ள விட்டதே பெருசு. பெற்றவரின் குரல் இன்னமும் நினைவில் எதிரொலிக்க சட்டென்று மூச்சடித்தது அவனுக்கு. ரிஷி, என்ன அப்படி பாக்குறீங்க? தன் வேதனையை மனைவியிடம் பகிர்ந்து அவளின் நல்ல மனநிலையை கெடுக்க விரும்பாமல் பேச்சை மாற்றினான். இன்னைக்கு உன் முகத்துல சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியா? என நெற்றியை சுருக்கியவள் எப்பவும் போலதான் கிளம்புன என்றாள். இல்ல, என்னவோ இருக்கு. அவனுடைய பிடிவாதத்தில் சரி கண்டுபிடிச்சா எனக்கும் சொல்லுங்க என்று மலர்ந்து சிரித்தாள். இப்போதைக்கு ஒண்ணு பளிச்சுன்னு தெரியுது. தன்னிடம் குனிந்து கிசுகிசுப்பவனை குறும்பு புன்னகையுடன் கேள்வியாக ஏறிட்டாள். ஏதோ ஒரு வகையில உன் அழகு தூக்கலா தெரிஞ்சு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கோவிலுக்கு போகும்போது என்ன பேச்சு இது? நான் போய் வேற யார் கூடவாது உட்கார போறேன். என்ன தாண்டி போயிடுவியா நீ? தம்பி அவன் மனைவியை மிரட்டி கொண்டிருப்பது என்னவோ அவர்களுக்குள் ரகசியம் பேசுவது போலவே தமக்கைக்கு தோன்றியிருக்கும் போலிருக்கிறது. டே ரிஷி, கல்யாணம் கட்டிக்கிட்டா பொண்டாட்டி தவிர வேற யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இருக்கா? இங்க இருக்கிற நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையே. ஷப்பா, இனி இந்த புள்ள பூச்சியை வேற சமாளிக்கணுமானா? என்ன சலிப்பாக முணுமுணுத்து விட்டு அவளிடம் திரும்பினான். எனக்கா கேட்ட? இல்ல என்றவள் தொடங்கும் பொழுதே பட்டென்று இடைவெட்டினான். போதும், எனக்கு கேட்டுருச்சு. ஊர்மிளாவின் கணவன் சரண் பக்கென்று சிரித்து விட, அப்புறம் ஏண்டா காதுல விழாத மாதிரி கேள்வி கேட்ட என்றாள் அவள் வேகமாக. பேசுனத மறந்துருப்ப. திரும்பவும் அதை யோசிச்சு கொஞ்சம் சைலண்டா இருப்பான்னு நினைச்சேன். ஊர்மி, உன்னை மரண பங்கம் பண்றான் உன் தம்பி. நீங்க சும்மா இருங்க. அவன் என்ன நக்கல் அடிச்சானா உங்களுக்கு ஏக கொண்டாட்டமா இருக்குமே என்று கணவனிடம் எகிரினாள். பாவண்டி, தினமும் போராடுற அவருக்கும் ஒரு ஓய்வு வேணும்ல. ஜானகி மகளை விடவில்லை. மா என்று அவருக்கும் ஒரு அதட்டலை கொடுத்தாள் அவள். ஊர்மி, வண்டி இப்பதான் கிளம்பி இருக்கு. நீ பசங்கள அம்மா கிட்ட தள்ளிட்டு மாமா கூட உட்காந்துட்ட. முகேஷ் அண்ணியோட உட்காந்துருக்கான். அதுதான் இவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண. நீ பாஞ்சுக்கிட்டு வர. நீ இவள கண்டுக்காத மச்சான். தங்கச்சி கிட்ட ஃப்ரீயா பேசிட்டு வா. நீங்க சொல்லலைனாலும் அவன் அதைத்தான் செய்வான் என கணவனை முறைத்து விட்டு, அதில்லடா, எங்களோடவும் அவ பேசி பழகணும்ல என்றால் எப்பொழுதும் உள்ள குறையாக. ரிஷி அலுப்புடன் மூச்செடுக்க, ஏண்டி தினமும் ஆரா கிட்ட போன்ல 1 மணி நேரம் ரம்பம் போடுறியா இல்லையா நீ என பட்டென்று ஜானகி கேட்கவும் தடுமாறி விழித்தாள் பெண். எதுக்கு எல்லாரும் அண்ணிய சங்கடப்படுத்துறீங்க? அவங்க இப்படி என்கிட்ட பேச ஆசைப்படுறது எனக்கும் பிடிச்சுதான் இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் சரியான பேச்சு துணை கூட ஆள் இல்லாம தனியாதான் டிவியையும் போனையும் வெறிச்சிட்டு இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி உரிமை எடுத்து கலகலப்பா பழகிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? மனைவியின் அபிலாஷைகள் நன்றாக தெரியும் என்பதால் ரிஷி அமைதியாக இருக்க, மற்றவர்கள் அவள் மனதின் ஏக்கம் புரிந்து வருத்தமாக பார்த்தனர். அப்போ நான் எப்பவும் போல பேசலாம் தானே? ஊர்மி ஆர்வமாக கேட்க, நீங்க பேசுங்க, நீ யாரையும் எதுவும் சொல்ல விடாம நான் பாத்துக்கிறேன் என்று கணவனை ஒரு பார்வை பார்த்தாள் ஆரா. பார்டா, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? என்ன ரிஷி? முகேஷ் தம்பியிடம் கிண்டலாக கேட்க, இரு, அத என் பொண்டாட்டியே சொல்லுவா என்று நாயகன் கேக்குறான்ல, பதில சொல்லு என்றான் மனைவியிடம். அவளோ புரியாமல் விழித்து, என்ன கேக்குறாங்க என்று அவனையே திரும்ப கேட்டாள். அக்காவுக்கு சப்போர்ட் செஞ்சு என்ன மிரட்டலா ஒரு லுக் விட்டல, அதுதான். உன் பேச்சுக்கு நான் அப்படியே அடங்கி போயிடுவேனான்னு அண்ணா டவுட்டா கேக்குறான். அச்சோ, என்ன அதெல்லாம் நடக்கிற காரியமா? என் மேல அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் வைக்காதீங்க மாமா. ஆராதனா பதறி அடித்து தன்னை ஒப்பு கொடுத்ததில் அனைவரிடமும் சிரிப்பு வெடித்து கிளம்பியது. பரவாயில்ல, நான் கூட சின்னவங்க எதுக்கு வீணா வேன் பேசினாங்க, பெரிய கார் ஒன்னு எடுத்திருக்கலாமேன்னு யோசிச்சேன். இப்படி பூஜை கூட விறகு, பாத்திரம், தண்ணி கேனு இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு வர வசதியா தான் இருக்கு என்றாள் நர்மதா தன் மாமியாரிடம். அது மட்டும் இல்ல, பெரிய காராவே இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் நெருக்கி அடிச்சு உக்காந்து வர மாதிரிதான் இருந்திருக்கும். 4 மணி நேரம் டிராவல் செஞ்சு கோவிலுக்கு வர்றதுக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிற நீங்கெல்லாம் சிரமப்படக்கூடாதுன்னு யோசிச்சுதான் இந்த வேலை பண்ணா. சரி, இந்த பூஜை கூட தூக்கு என மூத்த மருமகளிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தவர், ஆரா இங்க வா என அடுத்து இளையவளை அழைத்தார். அருகில் வந்தவளிடம், இதுல சாமி புடவை மாலை எல்லாம் இருக்கு, நீ இந்த பைய எடுத்துக்க என்று கொடுத்தார். அடுத்து நான் என்ன மிச்சம் இருக்க விறகு தூக்கிக்கவா நக்கலாக கேட்ட மகளின் தலையில் செல்லமாக கொட்டி, கொழுப்புடி உனக்கு, நீ இந்த டிஃபன் பேக் 2 எடுத்துக்க, ரிஷியும் முகேஷும் தண்ணி கேனையும் விறகையும் எடுத்துட்டு வரட்டும்
என்று தன் பேத்தியை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு அவர்களுடன் நடந்தார். சற்று நேரத்தில் பெண்கள் ஒரு புறம் பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாட்டில் இறங்க, இளம் தலைமுறை ஆண்கள் மற்றொரு பக்கம் சிறுவர்கள் இருவரையும் எதிரே விளையாட விட்டு சிறிது தள்ளி இருந்த மரத்தடி நிழலுக்கு ஒதுங்கினர். கலையரசனும் அங்கேதான் பேத்தியை மடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். ஆராவோட அப்பா அம்மாவை கூப்பிடலையா ரிஷி? சரண் கேட்கவும் அவனிடம் மெல்லிய பெருமூச்சு எழுந்தது. இல்ல மாமா. என்றான் பட்டும் படாமல். அன்னைக்கு நடந்த விஷயத்துல இன்னும் கோபமா இருக்காங்களா? என்ன இருந்தாலும் அவளோட பெத்தவங்கடா. அப்படி மொத்தமா ஒதுக்கிடக்கூடாது. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம பக்கம் ஒரு சொல் வர்ற அளவுக்கு நாம இடம் கொடுத்துட வேணாம் என்று பெரியவனாக அறிவுறுத்தினான். கரெக்டா மாமா, இனி பார்த்து நடந்துக்கிறேன். மருமகனும் மகனும் பேசிக் கொள்வது திருமண தினத்தன்று தங்கள் வீட்டில் நடந்த சச்சரவால் சம்மந்தி வீட்டினர் கோபித்துக் கொண்டிருப்பதை பற்றி என கலையாகவே ஒரு முடிவுக்கு சென்று விட்டார். ஆனால் மாமன் மச்சினன் பேசியிருந்தது என்னவோ ஆராதனாவின் வீட்டில் அன்று மாலை நடந்த பிரச்சனை குறித்துதான். ஊர்மி, இந்த மாதுளைய உதிர்த்து ஆப்பிள நறுக்கி ஆராகிட்ட கொடு. அவ போய் அங்கிருக்க எல்லார்கிட்டே குடுத்துட்டு வரட்டும் என தான் செய்திருந்த வேலையில் கவனத்தை வைத்தவாறே பெண்கள் இருவருக்கும் உத்தரவிட்டார் ஜானகி. புது பெண்ணும் இயல்பாக பழத்தை எடுத்துக்கொண்டு ஆண்களை நெருங்கும் நேரம்தான் அங்கே ஒரு ஓரமாக அமர்ந்திருந்த மாமனார் பார்வையில் விழவும் பதற்றமானாள். முதல் நாளைய சம்பவத்திற்கு பிறகு அவரை நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை இவள். இன்னமும் சரியாக சொல்ல போனால் கணவனும் மாமியாரும் இவளுக்கு அந்த சங்கட்டமான சூழ்நிலை உருவாகாமல் கவனமாக பார்த்து கொண்டனர். தேனிலவு முடிந்து இல்லம் திரும்பிவிட்ட இந்த 5 நாட்களில் ஜானகி தான் மேலே வந்து இவளிடம் பேசிக் கொண்டிருப்பாரே தவிர இவள் மாடியை விட்டு இறங்குவதே இல்லை. எங்கேயாவது வெளியில் கடைக்கு செல்லும் வேளையில் மட்டும் கீழிறங்கி வருபவள் கலையை எதிர்கொள்ள அஞ்சி குனிந்த தலை நிமிராமல் கணவனின் அடியை பின்பற்றி அவனுக்கு பக்கவாட்டில் அண்டி நடந்து செல்வாள். அந்த வீட்டின் எல்லையை கடந்த பிறகு தன்னவனுடன் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பதை உற்சாகமாக ரசித்திருப்பாள் பெண். மாமனார் கடுமையான மனிதர் என்பதையெல்லாம் தாண்டி தன்னுடைய ஒழுக்கம் குறித்து மீண்டும் ஏதாவது மனம் நோக பேசிவிடுவாரோ என்றே இவளுக்குள் தீராத கலக்கம் இருக்கும். அதோடு தன்னை வெறுப்பவரின் முன்னே சென்று எதற்கு வீணான மன உளைச்சலை தர வேண்டும் என்றும் ஒதுங்கி இருந்து கொள்வாள். பாதி தூரம் வந்து விட்டவள் செய்வதறியாது தவித்தபடி திரும்பி பெண்கள் புறம் பார்த்தாள். பேசாம திரும்பி போய் ஊர்மி அன்னிக்கிட்டே குடுத்து விட்டுருவோமா? அத்தைதான் கவனிக்காம வேலையில இருந்தாங்கன்னா நானும் பட்டுன்னு எழுந்து வந்துட்டேன். டே ரிஷி, ஆரா என்னவோ அங்கே தனியா திருன்னு முழிச்சுட்டு நிக்குது. போய் என்னன்னு பாரு. முகேஷ் தம்பியை விரட்ட அக்கா கணவனிடம் பேசியிருந்தவன் சட்டென்று திரும்பி மனைவியை பார்த்த வேகத்திற்கு எழுந்து அவளிடம் விரைந்திருந்தான். பொண்டாட்டி தனியா நிக்கிறான்னு சொன்னதும் என்ன வேகம் பாருவனுக்கு. சரண் கேலி செய்ய பெரிய மச்சினன் அமைதியாக சிரித்து கொண்டான். என்னாரா? கணவனை வந்து விடவும் நிம்மதியாக உணர்ந்தவள், இந்த ஃப்ரூட்ஸ அங்க எல்லாருக்கும் கொடுத்துறீங்களா என்று கையில் இருந்ததை கொடுத்தாள். நீ அதுக்கு தானே எழுந்து வந்த, அப்புறம் இங்க நின்னு முழிச்சிட்டு இருக்க? இல்ல, அங்க உங்க அப்பா இருக்காங்க, நான் இப்பதான் கவனிச்சேன் என்றாள் தயக்கமாக. அவர் ஒருத்தருக்காக முகேஷ் மாமா பசங்க எல்லார்கிட்டயும் ஒதுங்கிப்பியா நீ? ஆஹா, அவங்க கிட்ட அப்புறம் பேசிப்ப. வா ராணி, அந்த வீட்டுக்குள்ளதான் போக மாட்டோம். ஆனா வெளியிடத்துல நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னு எங்க போனாலும் வந்தாலும் அவரும் கண்டிப்பா இருப்பாரு. அதை அவாய்ட் பண்ண முடியாது. இங்க நம்ம ஆளுங்க முன்னாடி தயங்கி நின்னா சரி, சொந்தக்காரங்க மத்தியிலனா தேவையில்லாத பேச்சு எழும் ஏன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான். இல்லங்க, அவருக்கு என்ன பிடிக்காத போது நான் கொடுக்கறது அவர் எப்படி வாங்கிப்பார் என்று கலங்கினாள். இவ்ளோ நாள் நான் எப்படி மெயின்டைன் பண்றேனோ அதை உனக்கும் செஞ்சு காண்பிக்கிறேன், வா. பெரும் பதற்றத்துடன் தான் கணவனுடன் அங்கே சென்றாள் பெண். அவளின் கலக்கம் பார்த்து சரணுக்கும் முகேஷுக்கும் சங்கடமாக போய்விட்டது. கலையரசனும் நடப்பதை கண்டும் காணாமல் கவனித்துதான் இருந்தார். என்னவென்று தெளிவாக விஷயம் பிடிபடவில்லை என்றாலும் தன்னை சேர்ந்த ஏதோ ஒன்றுதான் என கிரகித்துக் கொண்டார். மனைவியின் கரம் பற்றி அருகில் அமர்த்தி கொண்டு, எடுத்துக்கோங்க மாம்ஸ், முகேஷ் இந்தா என தமையனிடம் பழத்தை நீட்டியவன், டே குட்டீஸ் இங்க வாங்க என்று சிறுவர்களை அருகில் அழைத்தான். ஆரா திணறியபடி திக் திக் நெஞ்சுடன் அனைத்தையும் பார்த்திருக்க, இந்தாங்கடா உங்க தாத்தாவோட உட்காந்து சாப்பிடுங்க என சுலபமாக அவர்களிடம் பொறுப்பை கொடுத்தவன், பாப்பா பழம் சாப்பிடுவாதான முகேஷ் என திரும்பி அண்ணனிடம் பேச்சை வளர்த்தான். அதெல்லாம் உன் அண்ணி பழகிட்டா. இன்ஃபேக்ட் அவளுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும். நாங்க தான் கிளைமேட் பொறுத்து அப்பப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பரவாயில்ல மாமா, ரொம்ப நல்ல ஹேபிட். தம்பி மனைவியின் பாராட்டை இயல்பாய் சன்ன முறுவலுடன் ஏற்றவன், இன்னும் பொங்கல் ரெடி ஆகலையா என்று விசாரித்தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். அரிசி போட்ட பின்னாடிதான் அத்தை என்ன அனுப்புனாங்க. உனக்கு இங்கெல்லாம் செட் ஆயிடுச்சாமா? சரணம் பேச்சு கொடுக்க, அண்ணா, அதுலயும் இவங்களும் அத்தையும் என்ன ரொம்பவே பேம்பர் பண்றாங்க என்று புன்னகைத்தாள். பேம்பர் பண்றதெல்லாம் சரி, நம்ம பையன் கொஞ்சம் எடக்கு முடக்காவும் நடந்துப்பானே. அச்சோ, அதையே கேக்குறீங்க. சில நேரம் நல்லா வச்சு செஞ்சிருவாங்க, நான் தான் சமாளிக்க முடியாம திணறுவேன்.
எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு, பழக்கமே இல்ல, அதனால ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க என்று கணவனை செல்லமாக முறைத்தாள். அவன் சீண்டலாக புருவங்களை ஏற்றி இறக்க அவள் சின்ன நொடிப்புடன் திரும்பிக் கொண்டாள். அதற்குள் முகேஷின் குழந்தை கண்களை கசக்கியபடி சிறு அழுகையை தொடங்க, பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சுடா, உன்கிட்ட வரணும்னு சினுங்குறா என்று கலையரசன் எழுந்து அவர்களிடம் வரவும் இதுவரை இருந்த இயல்பு தொலைந்து ஆராவின் முகத்தில் வேகமாக பதற்றம் குடியேறியது. குனிந்த தலை நிமிராமல் இறுக்கமாக அமர்ந்திருந்தவளின் கரத்தை ரிஷி ஆதரவாக பற்றுவதை ஆண்கள் மூவருமே கவனித்தனர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.